தேவகோட்டை ஆனந்தா கல்லூரியில் சிறப்பு ரத்த தான முகாம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஆனந்தா கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம், செஞ்சுருள் சங்கம், இளைஞர் செஞ்சிலுவை சங்கம், மதுரை சிவன் ரத்த வங்கி இணைந்து கல்லூரியின் செயலர் அருட்தந்தை முனைவர் செபாஸ்டியன் தலைமையில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் தர்மராஜ் வரவேற்புரை வழங்கினார். கல்லூரியின் முதல்வர் அருட்தந்தை முனைவர் ஜான் வசந்தகுமார் தலைமையுரை வழங்கினார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காரைக்குடி செக்காலை பங்குத்தந்தை முனைவர் சார்லஸ் பேசுகையில், உலகில் தானத்தில் சிறந்த தானம் இரத்த தானம் ஆகும். இரத்த தானம் செய்வதனால் பல உயிர்கள் காப்பாற்றப்படுகின்றன. ஆகையால் மாணவ மாணவிகள் இரத்த தானம் செய்வதை தங்கள் வாழ்வின் கடமைகளாக கருத வேண்டும் என்று சிறப்புரையாற்றினார். இறுதியாக மதுரை சிவன் இரத்த வங்கி உரிமையாளர் முருகானந்தம் நன்றியுரை கூறினார். மாணவ மாணவிகள் மொத்தம் 55 பேர் இரத்த தானம் செய்தனர். இந்நிகழ்வில் கல்லூரியின் துணை முதல்வர்கள் அருட்தந்தை ஜார்ஜ் பெர்னாண்டஸ், விரிவாக்கத்துறை தலைவர் ஆரோக்கியசாமி, மருத்துவ அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாட்டினை நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் முனைவர் தர்மராஜ், பேராசிரியர்கள் நான்சி, ராஜா ஷாஜகான், இளைஞர் செஞ்சிலுவை சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியை எலிசபெத் ராணி ஆகியோர் செய்திருந்தனர்.